கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையின் ஆசீர்வாதமான செய்திக்கு நேராக நம்ம கடந்து செல்வோம். ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து நமக்கு கிடைக்கப்பெற்ற ஒரு வார்த்தையை வாசிக்க கேளுங்கள். எரேமியா எழுதின புஸ்தகம் 15வது அதிகாரம் 11வது வசனம். உன்னில் மீதியாய் இருப்பவர்கள் நன்மை அடையார்கள். நீங்கள் தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்துருவுக்கு எதிர்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன். என்ன அழகான வார்த்தை! இந்த மாதத்துல இந்த வாரத்தை துவங்குற நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற அற்புதமான வார்த்தை, நான் உனக்கு சகாயம் செய்வேன் என்பது. என்ன அழகான ஒரு வார்த்தை! வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் நமக்கு தந்து கொண்டிருக்கிறார். எப்பொழுதுதான் தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் ஆண்டவர் நம்முடைய சத்துருக்களுக்கு எதிர்பட்டு நமக்கு உதவி செய்வேன், சகாயம் செய்வேன் என்று சொல்லுகிறார். சங்கீதத்துல 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தால், அதை பார்த்திருக்கிறீரே, உபத்திரவத்தின் குரோதத்தையும் கவனித்திருக்கிறீரே, நீர் பதிலளிப்பீர். ஏழையானவன் தன்னை உமக்கு ஒப்புவிக்கிறான், திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாய நீரே. ஒருவேளை இந்த மாதம் நான் எப்படி சமாளிக்க போகிறேன்? இந்த மாதம் இவ்வளவு காரியங்கள் எனக்கு எதிராக இருக்கிறது, இவ்வளவு காரியங்கள் நான் மேற்கொண்டு ஆக வேண்டுமே, எனக்கு பலன் இல்லையே, எனக்கு உதவி இல்லையே, எனக்கு துணை இல்லையே என்று கூட ஒருவேளை நீங்கள் சந்தேகத்தோடு இருக்கலாம், கவலையோடு இருக்கலாம், திகைத்து போயிருக்கலாம். சங்கீதக்காரன் சொல்லுகிறத போல சகாய நீரே என்று சொல்ல வேண்டும். ஆண்டவரே, நீங்க தான் எனக்கு உதவி, மனிதர்கள் அல்ல. நீங்க தான் எனக்கு உதவி, என்னுடைய வேலை அல்ல. நீங்க தான் எனக்கு சகாயம் செய்யணும். என்னுடைய சொத்துக்களோ சுதந்திரங்களோ, என்னுடைய பெற்றோர்களோ, என்னுடைய கணவனோ மனைவியோ நண்பர்களோ எனக்கு உதவி செய்ய முடியாது ஆண்டவரே. என்னை உயர்த்துவதற்கு உம்மால தான் முடியும் ஆண்டவரே என்று சொல்லி சங்கீதக்காரனை போல நீங்க தான் என் சகாயர் ஆண்டவரே என்று நம்ம சொல்ல வேண்டும். ஆண்டவர் அழகாக சொல்லுகிறார், நான் உனக்கு சகாயம் செய்வேன். என்ன அற்புதமான ஒரு வார்த்தை பாருங்கள்! நமக்கு சகாயம் செய்வதற்கு, உதவி செய்வதற்கு ஒருவர் வாக்கு அளிக்கிறார். வாக்கு அளிக்கிறவர் வாக்கு மாறாத தேவன். வாக்களிக்கிறவர் அவர் சாதாரண ஒரு மனிதன் அல்ல, அற்புதமான தேவன். வானத்தையும் பூமியும் வார்த்தையினால உண்டாக்கின தேவன். அவர் ஒருபோதும் வார்த்தையை மாற மாட்டார். அவர் ஒருபோதும் மனம் மாறுகிற தேவன் அல்ல. வாழ்க்கையில எல்லா காரியங்களும் மாறிவிடும், ஆனால் அவரோ மாறாதவராய் இருக்கிறார். ஆனால் தான் சங்கீதக்காரன் அழகாக மீண்டும் மீண்டுமாய் கேட்பான். 140ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம், கர்த்தாவே என்னை விடுவித்தருளும், கர்த்தாவே எனக்கு சகாயம் பண்ண தீவிரி. சீக்கிரமா வாங்க ஆண்டவரே, நான் பிரச்சனையின் மத்தியில இருக்கிறேன். சீக்கிரமா வாங்க ஆண்டவரே, நான் போராட்டத்தில் இருக்கிறேன். சீக்கிரமா வாங்க ஆண்டவரே, நான் துன்பத்தின் நடுவில் இருக்கிறேன் என்று ஒருவேளை நீங்கள் இருந்தால், சங்கீதக்காரன் சொல்கிறது போல அவரை நோக்கி பார்ப்போம். சகாயர் நீர் தான் ஆண்டவரே. நீங்க தான் தீவிரமாய் ஓடி வந்து என்னை பாதுகாக்கணும். நீங்க தான் தீவிரமாய் ஓடி வந்து என்னை உயர்த்தணும் ஆண்டவரே என்று சொல்லி நம்மை தாழ்த்தும் பொழுது நிச்சயமாகவே அவர் நமக்கு உதவி செய்ய, சகாயம் செய்ய அவர் காத்து கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த காரியங்கள், எல்லா காரியங்களுமே ஆண்டவர் செய்கிற வாக்கு தத்தங்கள், ஆண்டவர் சொல்லுகிற ஒவ்வொரு வாக்கு தத்தத்திலும் ஆண்டவர் அந்த காரியங்கள் நமக்கு தருவதற்கு ஒரு சில காரியங்களை ஆண்டவர் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறத நம்ம வேதத்துல அறிந்து கொள்ள முடியும். ஆண்டவர் அப்படி என்ன எதிர்பார்க்கிறார்? எந்த மனிதன் அல்லது எந்த மனுஷி அல்லது எந்த குடும்பம் ஆண்டவரிடத்திலிருந்து சகாயத்தை பெற்றுக்கொள்ள முடியும், ஆண்டவரிடத்திலிருந்து உதவிகளை பெற்றுக்கொள்ள முடியும், ஆண்டவரிடத்துல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்று நம்ம தியானிக்க போகிறோம். இந்த வார்த்தைகளை நேராக நம்ம கவனித்து பார்ப்போம். வேதத்துல 2 நாளாகமும் 12ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலையும் 7வது வசனத்திலும் அழகாக இதற்குண்டான முதல் ரகசியத்தை, முதல் காரியத்தை வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. அப்பொழுது இஸ்ரவேலின் பிரபுக்களும் ராஜாவும் தங்களை தாழ்த்தி, கர்த்தர் நீதி உள்ளவர், ரெகபெயாம் இஸ்ரவேலரும் கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தை விட்டு விட்டார்கள், கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினார்கள் என்று எழுதப்பட்ட அந்த வார்த்தை 12ஆம் அதிகாரம், அதே 2ஆம் அதிகாரம் 12:7 அவர்கள் தங்களை தாழ்த்தினாலும் தாழ்த்தினதை கர்த்தர் கண்டபோது கர்த்தருடைய வார்த்தை செமையாவுக்கு உண்டாகி அவர் சொன்னது, அவர்கள் தங்களை தாழ்த்தினார்கள், ஆகையால் அவர்களை அழிக்க மாட்டேன், என் உக்கிரமும் சீசாக்கை கொண்டு எருசலேமில் ஊற்றப்படாதபடிக்கு அவர்களுக்கு கொஞ்சம் சகாயத்தை கட்டளையிடுவேன். என்ன அழகான வார்த்தை பாருங்க! அவர்கள் தங்களை தாழ்த்தினதுனால நான் அவர்களை அழிக்க மாட்டேன். அவர்களுக்கு விரோதமாக ஒரு பெரிய படை வருகிறது, அவர்களுக்கு விரோதமான சத்துருக்கள் எழுப்புகிறாங்க. ஆனால் அதிலிருந்து ஆண்டவரிடத்திலிருந்து அவர்கள் சகாயத்தை கேட்டு பெற்றுக்கொள்கிறாங்க. எப்படி பெற்றுக்கொள்கிறாங்க? ஆண்டவரை நோக்கி பார்த்து தங்களை தாழ்த்தும் பொழுது, ராஜாவும் இஸ்ரவேல் ஜனங்களும் கர்த்தரிடத்தில் தங்களை தாழ்த்தின பொழுது
கர்த்தர் அதை கண்ட பொழுது அவர்கள் எங்களை தாழ்த்தினதுனால நான் அவர்களை அழிக்க மாட்டேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. முதல் ரகசியம், இந்த மாதம் இந்த வாரம் உங்களுடைய பிள்ளைகள் குறித்த காரியம் ஏராளமா இருக்கலாம். என்னுடைய பிள்ளைகளுக்கு இவ்வளவு தேவைகள் இருக்கிறது, காலேஜுக்கு ஃபீஸ் கட்ட வேண்டி இருக்கிறது, என்னுடைய தொழிலுக்கு இவ்வளவு தேவை இருக்கிறது, என்னுடைய வியாபாரத்துக்கு இவ்வளவு தேவை இருக்கிறது, எனக்கு இது என்ன செய்வது என்று தெரியவில்லை, என் வீடை கட்டி முடிக்க வேண்டும், திருமணத்தை செய்ய வேண்டும், ஏதோ ஒரு தேவை, ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் பயந்து கொண்டிருக்கோம். யார் எனக்கு சகாயம் செய்வாங்க, நான் அழிந்து போய் விடுவேன் போல இருக்கு, இந்த கடன் பாரத்தினால் நான் அழிந்து விடுவேன், இந்த பிரச்சனை நான் அழிந்து போய் விடுவேன், எனக்கு விரோதமா இந்த காரியம் நடந்து கொண்டு இருக்கிறது, ஆகவே நான் அழிந்து போய் விடுவேனோ என்று ஒரு பயத்துல ஒரு வேலை கூட நீங்கள் இருக்கலாம். வேதம் அழகாக சொல்லுகிறது, அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உங்கள் வாழ்க்கையில வரும் பொழுது கர்த்தருடைய சமூகத்துல நீங்கள் ஓடி வந்து உங்களை தாழ்த்தும் பொழுது, உங்களை அவருடைய சமூகத்தில், ஆண்டவரே நீரே என்னுடைய நம்பிக்கை, நீரே என்னுடைய கேடகம், நீரே என்னுடைய இரட்சணிய கொம்பு, நீரே நான் நம்புகிற தேவன், நீரே என்னுடைய அடைக்கலும், நீரே என் கோட்டை, நீரே நான் நம்பி இருக்கிற தேவன் என்று ஆண்டவரிடத்துல நீங்கள் வந்து உங்களை தாழ்த்தும் பொழுது, அந்த தாழ்த்துதலை ஆண்டவர் கண்ட உடனே ஆண்டவர் அழகாக சொல்றாரு, அவர்கள் தங்களை தாழ்த்தினது. 2 நாளாகமம் 12ஆம் அதிகாரம் 7வது வசனம் மிகவும் ஒரு அழகான வசனம். அவர்கள் தங்களை தாழ்த்தினதை கர்த்தர் கண்டபோது, தாழ்த்துகிறத கர்த்தர் பார்க்கிறார். ஆண்டவரே, என்னில ஒண்ணும் இல்லை ஆண்டவரே, நான் ஒன்றுக்கு உதவாத ஆண்டவரே, நீங்க தான் சர்வ வல்லவர், நீங்க தான் சர்வ சிருஷ்டி, நீங்க தான் எல்லா ஆண்டவரே, உண்மையை நான் அடைக்கலமா கொண்டிருக்கிறேன், உண்மை நம்பி இருக்கிறேன், நீங்க தான் என் வாழ்க்கையின் மேய்ப்பர், நீங்க தான் என்னுடைய ஆலோசகர், நீங்க தான் என்னுடைய சிநேகிதர், நீங்க தான் எங்க தேற்றவாளன் ஆண்டவரே, உங்களிடத்தை எங்களை தாழ்த்துகிறேன், என் குடும்பத்தை தாழ்த்துகிறேன், என் பிள்ளைகளை தாழ்த்துகிறேன், என் ஊழியத்தை தாழ்த்துகிறேன், என் தொழிலை நான் தாழ்த்தி வைக்கிறேன், இந்த புதிய மாதத்தை நான் ஆரம்பிக்கிறேன், இந்த புதிய நாளை ஆரம்பிக்கிறேன், இந்த மாதம் ஜூன் மாதம் நீங்க தான் என்னை ஆசீர்வதிக்கிறோம், நீங்க தான் என்னை உயர்த்தின ஆண்டவரே என்று நம்மை தாழ்த்தும் பொழுது ஆண்டவர் அழகா சொல்றாரு, அவர்கள் தங்களை தாழ்த்தினதுனால அவர்களுக்கு கொஞ்சம் சகாயத்தை நான் கட்டளையிடுவேன். என்ன அழகான வார்த்தை. இன்றைக்கு நம்ம ஆராய்ந்து பார்ப்போம், எந்த விதத்துல நான் எந்தெந்த காரியங்களை ஆண்டவர்கிட்ட நான் தாழ்த்தணுமோ அதை தாழ்த்துவோம், எனக்கு இருக்கிற பெருமையா அதை விட்டு விடுவோம், எனக்கு என் திறமை மேல என் தாழ்ந்த மேல நான் நம்பிக்கை வைத்திருந்தால் அதை விட்டு விடுவோம். ஆண்டவரிடத்தை நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். அழகாக செப்பனியா தீர்க்கதரிசி 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல, நீங்கள் உங்களை உய்ந்து ஆராய்ந்து சோதித்து பாருங்கள், தேசத்துல எல்லா சிறுமையானவர்களும் கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே அவரை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள். மனத்தாழ்மையை தேடுவோம். அப்படி தேடும் பொழுது அப்பொழுது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுவீர்கள். ஆண்டவருடைய கோபம் என் மேல இருக்குது, ஆண்டவருக்கு நான் பிரியமா இல்லை, ஆண்டவருக்கு நான் இன்னும் சேர விரும்புகிறேன் ஒருவேளை நீங்க சொன்னீர்கள் என்றால், வாஞ்சிப்பீர்கள் என்றால், விரும்புவீர்கள் என்றால், நீங்கள் நானும் செய்ய வேண்டிய முதல் காரியம், அவரிடத்தை நம்மை உய்ந்து ஆராய்ந்து சோதித்து பார்த்து, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நான் விட்டு விலகுவேன், ஆண்டவருக்கு பிரியமாய் என்னுடைய வாழ்க்கையை நான் நடத்துவேன், ஆண்டவர் எனக்காக ரத்தத்தை சிந்தினார், எனக்காக அவர் சிலுவையில மரித்திருக்கிறார், எனக்காக அவர் உயிரோடு எழுந்திருக்கிறார், எனக்காக அவர் பரலோகத்துல இன்றைக்கும் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். ஆகவே என் மேல நினைவாய் இருக்கிற ஒரு தேவன் எனக்கு இருக்கிறார், என்னை ஆசீர்வதிக்க எனக்கு ஒரு தேவன் இருக்கிறார், இந்த வருஷமும் இது இருக்கட்டும், நான் கொத்தி எரு போடுவேன், இது கனி தருகிறார் என்று பார்ப்பேன் என்று என்னை குறித்து வாஞ்சியோடு கவனித்து பார்த்து கொண்டிருக்க ஒரு தேவன் இருக்கிறார் என்கிற அந்த சிந்தை நமக்குள்ள உருவாக வேண்டும். நம்மை தாழ்த்த வேண்டும். நான் ஒன்றுக்கு உதவாத ஆண்டவரை என்னை தாழ்த்துகிறேன். தாழ்த்தும் பொழுது தீங்கு நாட்களில இப்படிப்பட்ட காரியங்கள் வரும் பொழுது ஆண்டவர் நம்மை அவருடைய கூடாரத்துல மறைத்து வைப்பாராம். சங்கீதம் 27:5ஆம் அதிகாரம் அழகாக சொல்றார், தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில மறைத்து, என்னை தம்முடைய கூடார மறைவில ஒழித்து வைத்து, என்னை கண்மலையின் மேல உயர்த்துவார். என்ன அழகான வார்த்தை. இந்த மாதம் உங்களை ஆண்டவர் உயர்த்துகிற மாதம். இந்த மாதம் தீங்கு நாட்கள்ல தீங்கான காரியங்கள் இருந்து உங்களை மறைத்து பாதுகாக்கிற மாதம். இந்த மாதம் உங்களுக்கு சகாயம் செய்கிற மாதம். இந்த மாதம், இந்த வாரம் ஆண்டவர் உங்களுக்கு என்னென்ன தேவைகள், என்னென்ன காரியங்களை ஆண்டவரத்துல கேட்டுக்கொண்டிருந்தீர்களோ, என்னென்ன காரியங்களை ஆண்டவரத்துல விரும்புகிறீங்களோ, அத்தனை காரியங்களை தருவதற்கு ஆண்டவர்கிட்ட அற்புதமாக இறங்குவார். அந்த 2 நாளாகமத்துல 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் அனைவருக்கும் நமக்கு தெரிந்த வசனம், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், நான் அப்பொழுது பரலோகத்திற்கு நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். அதே அழகான வார்த்தைகளை ஆண்டவர் நம்ம நிரப்புகிறார். என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தும் பொழுது நான் அவர்கள் ஜெபத்தை கேட்பேன், அவங்க விண்ணப்பத்தை கேட்பேன், அவர்கள் தாழ்த்தினதை கண்டு பொழுது நான் அவர்கள் உதவி செய்வேன், நான் சகாயம் செய்வேன் சொல்கிற ஆண்டவர் அழகா சொல்றாரு. நான் அதை பரலோகத்தில் இருக்கிற நான் அதை கேட்டு
தேசத்துக்கே சேமத்தை தருவார். என்ன அழகான வார்த்தை! இந்த மாதத்துல ஆண்டவர்கிட்ட நம்மை தாழ்த்துவோம். ஆண்டவரே, நீங்க தான் என்னுடைய வாழ்க்கையை நடத்தணும். ஆண்டவரே, எனக்கு சகாயம் வேணும். ஆண்டவரே, எனக்கு உம்முடைய உதவி வேணும். ஆண்டவரே, மனிதர்கள் உதவியெல்லாம் விருதா. ஆண்டவரே, என்னுடைய திறமைகள் தாளங்கள் ஒன்று இல்லை. ஆண்டவரே, நான் வைத்திருக்கிற பணமோ பொருளோ சொத்துக்களோ சுதந்திரங்களோ என்னை ஆண்டவரை ஆஸ்வதிக்க முடியாதப்பா. நீங்க தான் என்னை ஆஸ்வதிக்க முடியும். நீங்க தான் இந்த தீங்கு நாட்களில என்னை பாதுகாக்க முடியும். நீங்க தான் என்னை உயர்த்த முடியும். நீங்க தான் என்னை ஆண்டவரை உம்முடைய சமூகத்துல இருந்து என்னை என் ஜபத்தை விண்ணப்பங்கள்லாம் கேட்டு என்னை என் குடும்பத்தையும் பாதுகாப்பா இந்த உலகத்துல வைத்திருக்க முடியும் என்று சொல்லி அவரை நோக்கி பார்க்க வேண்டும். அவரிடத்துல நம்ம தாழ்த்த வேண்டும். அதைத்தான் ஆண்டவரும் விரும்புகிறார். ஆண்டவர் விரும்புகிற காரியத்தை நம்ம செய்யும் பொழுது நிச்சயமாகவே அவர் என்ன செய்வாரா? நமக்கு சகாயம் செய்வேன் என்று சொல்லுவார். உனக்கு நான் உதவி செய்வேன். இதை விட நமக்கு என்ன வேணும்? பரலோகம் நம்மை பார்த்து சொல்கிறது, இந்த மாதம் நான் உனக்கு உதவி செய்வேன். இந்த மாதம் இதுவரை நடக்காத காரியம் நடக்க ஆரம்பிக்கும். இதுவரை தடைபட்டிருந்த திருமணம் நடக்கும். இதுவரை உனக்கு கிடைக்காத சுகத்தை ஆண்டவர் தருவார். ஒன்றே ஒன்றை ஆண்டவர் நம்மிடத்தை எதிர்பார்க்கிறார். நான் சகாயம் செய்கிறேன், நான் உனக்கு உதவி செய்கிறேன், நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், நான் உன்னை உயர்த்த போகிறேன். நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னுடைய சமூகத்தை நோக்கி ஓடிவாங்க, என்னுடைய ஆலயத்தை நோக்கி ஓடிவாங்க. ஒவ்வொரு நாளும் அவர் பாதத்துல காத்திருக்கிற ஒரு அனுபவம், ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்கிற அனுபவம், ஒவ்வொரு நாளும் நம்முடைய பாவத்தை அறிக்கையிடுகிற அனுபவம், ஒவ்வொரு நாளும் அவரிடத்தை நம்மை தாழ்த்துகிற அனுபவத்துக்குள்ள நம்ம வரும் பொழுது ஆண்டவர் சொல்வார், என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் அவங்களை தாழ்த்தினாங்க. என் நாமம் தரிக்கப்பட்ட அந்த ஜனங்கள் அவளை தாழ்த்தினதை நான் கண்டேன். ஆகவே நான் அவங்களை அழிக்க மாட்டேன், அவங்களை ஆசீர்வதிக்க போகிறேன். நம்ம ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். நம்ம ஆண்டவர் சபிக்கிறவர் அல்ல, உங்களை வாழ்த்துகிறவர். நம்முடைய ஆண்டவர் நம்மை மேன்மைப்படுத்த, உயர்த்த, நம்ம பலுகி பெருக செய்ய அவர் வாஞ்சிக்கிறார். ஆகவே இந்த மாதம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால், முதலாவது நம்ம சகாயத்தை ஆண்டவர் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவருடைய பாதத்துல நம்மை தாழ்த்துவோம். தாழ்த்துகிறது நம்ம காரியம். ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத காரியங்களை நான் செய்ய மாட்டேன். ஆண்டவரை, இந்த மாதத்தை என்ன நீங்க பரிசுத்தப்படுத்துங்க. உங்களுடைய ரத்தத்தை என் மேல தெளிங்க. ஆண்டவரை, ஆண்டவர் உங்களுடைய வேதத்தின்படி நான் நடப்பேன். ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிப்பேன். ஒவ்வொரு நாளும் நான் துதிப்பேன். ஒவ்வொரு நாளும் ஆராதிப்பேன். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வேதத்தின்படி நான் நடப்பேன். அதை கை கொள்வேன். ஒவ்வொரு நாளும் உண்மையே என் நம்பிக்கை என்று சொல்லி நம்ம நாமத்தை உயர்த்துவேன். உமக்கு சாட்சியா நான் வாழ்வேன் என்று சொல்லி நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் சகாயத்தை உங்கள் குடும்பத்தின் மேல ஊற்றுவார். உங்கள் மேல ஆண்டவர் கொடுக்கிற அந்த ஆசீர்வாதம் உங்களுடைய குடும்பத்தின் மேல, ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் உங்களுடைய பிள்ளைகள் மேல ஆண்டவர் அபரிவிதமாய் ஆசீர்வதித்து இந்த தேசத்துல நீங்கள் மாத்திரம் அல்ல, உங்கள் மூலமா இந்த தேசமே ஒரு மகிமையான சேமத்துக்குள்ள ஆசீர்வாதத்துக்குள்ள வருவதற்கு ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார், உங்களை உபயோகப்படுத்துவார். யோபு 3:26 எனக்கு சுகமும் இல்லை, இளைப்பாறுதலும் இல்லை, அமைதலும் இல்லை, எனக்கு தத்தளிப்பு நேரிட்டது என்று சொல்லுகிறான். அதே யோபு 6:2 வாசித்து பார்த்தீர்கள் என்றால், என் சஞ்சலம் நெருக்கப்பட்டு என் நிர்பந்தம் எல்லாம் தராசிலே வைக்கப்பட்டால் நலமாயிருக்கும், அப்பொழுது அது கடற்கரை மணலை பார்க்கிலும் பாரமாயிருக்கும், ஆகையால் என் துக்கம் சொல்லி முடியாதது. யோபுவை போல கடற்கரை மணலத்தினையாய் எனக்கு துக்கம், கடற்கரை மணலத்தினாய் எனக்கு பாரம் என்று ஒருவேளை இந்த காலை வேளையில இந்த வாரத்தில் நீங்கள் இருக்கலாம். ஏன் எனக்கு இது நேரிட்டது என்று யோபுவை போல சந்தேகத்தோடு கேள்வி கேட்டு கொண்டிருக்கலாம். நான் உத்தமமாக தான் நடந்தேன், நான் பரிசுத்தமாகத்தான் நடந்தேன், ஏன் எனக்கு இந்த பாடு, ஏன் எனக்கு இந்த நஷ்டம், ஏன் எனக்கு இந்த பாரம், ஏன் எனக்கு இந்த கவலை என்று ஒரு வேளை கூட இருக்கலாம். அதே யோபுவில அவன் சொல்லுகிறான், எனக்கு உதவியானது, யோபு 6:13 எனக்கு உதவியானது ஒன்றுமில்லையோ, சகாயம் என்னை விட்டு நீங்கி போயிற்றோ என்று கதறுகிறான். ஒருவேளை யோபுவை போல இந்த காலை வேளையில் இந்த நாட்களில் எனக்கு சகாயம் இல்லையே, எனக்கு உதவி செய்வார் யாரும் இல்லையே, யாரும் எனக்கு இல்லையே, ஏன் எனக்கு இந்த கண்ணீர், ஏன் எனக்கு இந்த கவலை, ஏன் எனக்கு இந்த பாரம். குடும்பம் ஒருவேளை உடைந்து போயிருக்கலாம். கணவன் மனைவி மத்தியில் கருத்து வேறுபாடுகள், பிரிந்து போகிற ஒரு சூழ்நிலை, பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் நடுவில் பிரச்சனைகள், போராட்டத்தின் நடுவில் எத்தனையோ காரியங்களில் இன்றைக்கு நம்ம மனம் உடைந்து போயிருக்கலாம், சஞ்சலத்தோடு இருக்கலாம். எனக்கு இந்த காரியத்திலிருந்து விடுதலை செய்வது யார் என்று இருக்கலாம். ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக இந்த காலை வேளை கடந்து வருகிறது, நான் உனக்கு சகாயம் செய்வேன். கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தோம், ஆண்டவர் தாழ்த்தும் பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு சகாயம் செய்வேன் என்று சொன்னார். இந்த நாளில் இன்னொரு வார்த்தையால் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆண்டவருடைய வார்த்தை அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. யாருக்கு அவர் நான் சகாயம் செய்வேன் என்று சொன்னால், சங்கீதம் 32:6 இவ்வாறாக எழுதப்பட்டிருக்கிறது, இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில்
பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வார்கள். அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. நீர் எனக்கு மறைவிடமாயிருக்கிறீர். என்னை நீர் இக்கட்டுகளுக்கு விலக்கி காத்து இரட்சண்ய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வேர். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அழகான ஒரு வார்த்தை, பக்தி உள்ளவர்களுக்கு சகாயம் கிடைக்குமாம். சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். விண்ணப்பம் செய்கிற அத்தனை பேருக்கும் ஆண்டவர் பதிலளித்து விடுகிறதில்லை. அவரிடத்துல மன்றாடுகிற அவர் அத்தனை பேருக்கும் ஆண்டவர் அவரோட செவி சாய்க்கிறது இல்லை. நன்றாக இன்றைக்கு அதை தான் அநேகர் புலம்பிக் கொண்டிருக்க, நான் ஏன் என் ஜெபத்துக்கு இன்னும் பதில் கிடைக்கல, ஏன் என் மன்றாட்டுகளுக்கு இன்னும் விடை கிடைக்கல, என் ஜெபம் பரலோகத்தை எட்டினதா இல்லையா, ஆண்டவர் என் ஜெபத்துக்கு செவி கொடுத்தாரா இல்லையா என்ற சந்தேகம் அநேகருக்கு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். வேதம் தெளிவாக சொல்கிறது, உங்களுக்கு சகாயம் வேண்டுமா, உங்களுக்கு பரலோகத்தின் உதவி வேண்டுமா, உங்களுக்கு ஆண்டவரிடத்திலிருந்து கிருபைகள் வேண்டுமா, பக்தி உள்ளவர்களாய் நீங்கள் இருக்கும் பொழுது, அந்த பக்தியோடு நீங்கள் அவரை நோக்கி விண்ணப்பம் செய்யும் பொழுது அவர் நமக்கு மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அதை அணுகாமல் பாதுகாப்பாராம். எனக்கும் அவருக்கு மறைவிடமாய் வைப்பாராம். அவர் இக்கட்டுகளுக்கு விலக்கி காத்து இரட்சண்ய பாடல்களால் ஆண்டவரை துதிக்கும்படியாய் நன்றி செலுத்தும்படியாய் உங்களை உயர்த்துவாராம். இந்த வாரம் அப்படி ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை செய்ய விரும்புகிறார். இந்த வாரம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தோஷமாய் பாடி அவருக்கு நன்றி செலுத்தும்படியாய், ஆண்டவர் எனக்கு விடுவித்தார், ஆண்டவர் எனக்கு சகாயம் செய்தார், இப்பேற்பட்ட பெரிய பிரச்சனை இருந்தது, அதிலிருந்து ஆண்டவர் என்னை விடுவித்து ரட்சித்தார், நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன் என்று சொல்லி ஆண்டவரை துதிக்கிறவர்களாய் ஆண்டவர் உங்களை மாற்ற விரும்புகிறார். அதற்கு ஒரு காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு கற்றுத்தருகிறார். வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. பக்தி உள்ளவர்களாய் நீங்கள் மாறும் பொழுது, பக்தி உள்ளவர்களாய் நீங்கள் இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களை கேட்டு நம்முடைய விண்ணப்பங்களுக்கு பதிலளித்து நமக்கு உதவி செய்கிறார். வேதத்தில் கொர்நேலியு என்கிற ஒரு மனிதனை குறித்து நம்ம வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலர் 10:2 அவனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அவன் யார்? ஒரு பெரிய ஒரு தலைவனாய் 100க்கு அதிபதியாய் அவன் இருந்தாலும் அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனும். என்ன அழகான அவனை குறித்து ஒரு அறிமுகத்தை அழகாக சொல்கிறாங்க பாருங்க. தேவ பக்தி உள்ளவன், முதல்ல சொல்லப்பட்டது அவனை குறித்து, அவன் தேவ பக்தி உள்ளவன். அதுதான் ஒரு மனிதன். அவன் யார் ஆண்டவர்னு தெரியல, எந்த தெய்வம் தெரியல, ஆனால் பக்தி உள்ளவனாக இருந்தான், தேவனிடத்துல பக்தி உள்ளவனாக இருந்தான். என்ன அழகான ஒரு வார்த்தை, தேவ பக்தி உள்ளவனாக இருந்தான். நம்முடைய பக்தி எப்படி இருக்கிறது? நீங்கள் தேவனிடத்துல பக்தி உள்ளவர்களாக இருக்கிறீர்களா? ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஆசீர்வாதங்களை தர வேண்டும் என்றால் நம்ம தேவ பக்தியோடு நம்ம இருக்கிறவர்களாக, கொர்நேலியுவை போல், அந்த மனிதனை குறித்து எழுதப்பட்டிருக்கிற அந்த கொர்நேலியுவை போல பக்தி உள்ளவர்களாக நீங்கள் நானும் இருக்க வேண்டும். தேவ பக்தி உள்ளவர்களாக என்றால் அழகாக ஆலயத்துக்கு செல்வது, அழகாக ஜெபிப்பது, ஆண்டவரை ஆராதிப்பது. அது மாத்திரமல்ல, அவன் பெரிய ஒரு 100க்கு அதிபதியாக இருந்தாலும் ஒவ்வொரு வேளையிலையும் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிற ஒரு மனிதனாக இருந்தான். அந்த வார்த்தை அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. அவன் மாத்திரம் பக்தி உள்ளவன் என்று எழுதப்படவில்லை. அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனாக இருந்தான். தான் மட்டுமல்ல, அவன் சொந்த மனைவி பிள்ளைகள் யாரெல்லாம் வீட்டில் இருந்தாங்களோ அத்தனை பேரையும் அவன் பக்தியாய் நடத்தினான். பக்தி உள்ளவர்களாய் அவன் வளர்த்திருக்கிறான். இதுதான் ரகசியம். ஒரு குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், பரலோகம் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும், பரலோகத்திலிருந்து உங்களுக்கு சகாயம் கிடைக்க வேண்டும், தேவ தூதர்கள் உங்களுக்காக ஓடி வர வேண்டும், பரலோகத்திலிருந்து கட்டளை பிறப்பிக்கப்பட வேண்டும் என்றால், தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால், நீங்களும் நானும் ஒருவேளை புலம்புகிற, கர்த்தாவே ஏன் தூரமாக இருக்கிறீர், எனக்கு சமீபமாக வந்து எனக்கு சகாயம் செய்ய ஆண்டவரே என்று சங்கீதக்காரன் புலம்புகிறது போல ஒரு சூழ்நிலை ஒருவேளை கூட நீங்கள் இருந்தால், இந்த காலை வேளையில், இந்த நாட்களில் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார். ஆண்டவர் உங்களுடைய சூழ்நிலையை மாற்ற விரும்புகிறார். அதற்கு நீங்கள் நானும் செய்ய வேண்டிய காரியம், ஆண்டவரே நானும் கொர்நேலியை போல என் வீட்டாரோடு அனைவரோடும் உமக்கு பயந்து பக்தி உள்ளவனாய் நான் என்னை மாற்றுங்க ஆண்டவரை. அதைத்தான் நம்ம செய்யணும். அநேகர் சொல்கிறாங்க, அநேகர் என்ன நினைக்கிறாங்க, ஆலயத்துக்கு நான் போயிட்டு வந்துட்டா பக்தி, நான் வேதத்தை வாசித்தால் பக்தி, நான் ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்தால் நான் பக்தி உள்ளவன் என்று நம்ம நினைத்து கொள்கிறோம். ஆனால் அப்படி இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவருக்கு முழுமையான ஒரு கீழ்ப்படிதலுக்குள்ளே வராதனால தான் அவங்க வாழ்க்கையில் உதவிகள் கிடைக்க மாட்டேங்குது. பிரச்சனைக்குள்ளே மாட்டிக்கொள்கிறாங்க, போராட்டத்துக்குள்ளே மாட்டிக்கொள்கிறாங்க. ஆண்டவருடைய பக்தன் ஒரு தீர்க்கதரிசி, அவனை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. யோனா புஸ்தகம் 1:9
அவனை யார் என்று கேட்குறாங்க. அவன் ஒரு கப்பலில் ஏறி போகிறான். கப்பலில் புயல் அடிக்கிறது. புயல் அடித்த உடனே யாருனால இந்த புயல் வருகிறது என்று சீட்டுக்குலுக்கி போடுறாங்க. சீட்டுக்குலுக்கி போட்டால் யோனா பேரில் விழுந்துடுது. அப்பொழுது அவனை அழைத்து அந்த கப்பலினுடைய மாலுமி கேட்குறான், தலைவன் கேட்குறான், நீ யாருப்பா என்று கேட்கும் பொழுது அவன் சொல்லுகிறான், நான் எபிரேயன், சமுத்திரத்தையும் பூமியும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன். அழகாக சொல்கிறான், நான் பயபக்தி உள்ளவன் தான். சமுத்திரத்தையும் வானத்தையும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் நான் பயபக்தி உள்ளவன், கர்த்தருடைய. ஆனால் இப்பொழுது என்ன செஞ்சுருக்கிறான், கீழ்ப்படியாமல் ஆண்டவர் எங்கே போக சொன்னாரோ அங்கே போகாமல் வேறு திசையில் போனனால தான் பிரச்சனை. இதைத்தான் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம யோனாவை போல தான் நம்ம இருந்து விடுகிறோம். நம்முடைய வாழ்க்கை கொர்நேலியை போல இருக்கிறதா, நம்முடைய வாழ்க்கை யோனாவை போல இருக்கா? ரெண்டு பேரும் பக்தி உள்ளவர்கள் தான். தேவன் எழுத வருகிறார் கொர்நேலியை பார்த்து, அவன் தேவ பக்தி உள்ளவன், தன் வீட்டார் அனைவரோடு தேவனுக்கு பயந்தவன். இங்கே யோனாவே சொல்லுகிறான். இந்த பகுதியில் நம்ம பார்க்கும் பொழுது, நான் எபிரேயன், நான் சமுத்திரத்தையும் பூமியை உண்டாக்கின பரலோகத்தையும் தேவனை கர்த்தரிடத்தில் பக்தி உள்ளவன். ஆனால் அவனால தான் பிரச்சனை, அவனால தான் போராட்டம், அவனால தான் பெருங்காற்று, அவனால தான் அந்த படகுல அந்த கப்பலில் இருந்த அத்தனை பேரும் ஆபத்துக்குள்ளே ஆனாங்க. அத்தனை படலில் இருந்த சரக்குகளை எல்லாம் தூக்கி வெளியே போட்டாங்க. என்ன செய்வது என்று தவித்தாங்க. ஐயோ எல்லாரும் அழிந்து போகிறோமே என்று நினைத்தாங்க. நம்முடைய பக்தி எப்படி இருக்கிறது? உண்மையான பக்தி உள்ளவர்கள் ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதற்கு கீழ்ப்படிவாங்க. ஆண்டவருக்கு தான் பயப்படுவாங்க. வேஷம் போட மாட்டாங்க. யோனாவை போல, கொர்நேலியை போல உண்மையாய் பக்தியாய் இருந்து, ஆண்டவரே நாங்கள் உங்கள் குடும்பமாய் உண்மை ஆராதிக்கிறோம், நீர் என்ன சொல்கிறோ அதை செய்வேன், எனக்கு பிரியமில்லாத காரியமாக இருந்தாலும் நீர் சொன்னால் அதை நான் செய்வேன் ஆண்டவரே. யோனாவுக்கு வாழ்க்கையில் பிரச்சனை அதுதான். யோனாவை ஆண்டவர் நினிவேக்கு போய் என்று சொல்கிறார். ஆனால் யோனா என்ன செய்கிறான், அது எனக்கு பிடிக்காத இடம், அந்த ஜனங்கள் எனக்கு பிடிக்காத ஜனங்கள், எங்களுக்கு சத்துருக்கள், அவர்களுக்கு போய் நான் ஏன் சுவிசேஷம் சொல்லணும், அவர்களுக்கு போய் நான் ஏன் ஆசீர்வாதமாய் மாறணும், அந்த ஜனங்கள் அழிந்து போகட்டும் என்று சொல்லி இவன் வேறு திசையாக தர்ஷீஷுக்கு கப்பல் ஏறுகிறான். பக்தி உள்ளவன் தான், ஆனால் ஆண்டவருக்கு கீழ்ப்படியல. இந்த நாட்களில் நம்ம ஒப்பு கொடுப்போம். கொர்நேலியை போல உண்மையான பக்தி என்றால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் அதுக்கு கீழ்ப்படிவேன். உண்மையான பக்தி உள்ளவர்கள், ஆண்டவர் எனக்கு பிரியமில்லாமல் இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் என்ன சித்தமோ ஆண்டவர் சித்தத்தையே நான் நிறைவேற்றுவேன். ஆண்டவர் என்ன வாழ்க்கையில் எனக்கு கற்றுத் தருகிறாரோ அதையே நான் கற்றுக்கொள்வேன். அவருக்காக நான் ஓடுவேன். பாடுகள் வந்தாலும் சரி, எதிர்ப்புகள் வந்தாலும் சரி, போராட்டம் வந்தாலும் சரி, அது ஆண்டவர் எனக்கு என்ன சொன்னாரோ அதை நான் செய்வேன். அதுதான் உண்மையான பக்தி என்பதை அறிந்து கொள்ளும்போது ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். யோனா அது அறியல, யோனா அதன்படி செய்யல. ஆனால் அவன் சொல்லுகிறான், வானத்தையும் சமுத்திரத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்தில் நான் பக்தி உள்ளவன். நான் பக்தி உள்ளவன் தான், நான் கீழ்ப்படியாதவன். கீழ்ப்படியாமல் இருந்தனால தான் யோனாவை கடலில் சமுத்திரத்தில் தூக்கி போடப்பட ஒரு நிலைமை, மீன் வைத்துக்கொள்ள 3 நாள் இருக்க வேண்டிய நிலைமை, இவ்வளவு பாடுகள் தண்டனைகள் அனுபவிக்க வேண்டிய நிலைமையில யோனா தள்ளப்பட்டான். ஆனால் பிரியமானவர்களே, நீங்களும் நானும் யோனாவை போல அல்ல, கொர்நேலியை போல நீங்களும் உங்கள் வீட்டாரும் இந்த நாளில் ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவர் எனக்கு சகாயம் செய்வார். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்தில் எனக்கு சகாயம் கிடைக்கும். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்தில் எனக்கு ஒத்தாசை வரும். நான் அவரையே நான் நோக்கி பார்ப்பேன். என்னை நடத்துவார், என் குடும்பத்தை நடத்துவார், என் பிள்ளைகளை நடத்துவார், என் சந்ததியை நடத்துவார். ஒரு பக்தி உள்ள சந்ததியை நான் இந்த உலகத்தில் நான் வாழ்ந்து காட்டுவேன். ஆண்டவருக்கு சாட்சியாய் வாழ்வேன். அநேகரை ஆண்டவருக்கு நாமத்தில் நான் அவருடைய ராஜ்யத்துக்குள் நடத்துவேன். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நான் வாழ வேண்டும். நான் கொர்நேலியை போல தேவ பக்தியுடனே, தேவ பயத்துடனே, என் வீட்டார் அனைவரோடு கூட நான் ஆண்டவரையே நான் சேவிப்பேன், ஆண்டவரை மகிமைப்படுத்துவேன் என்று நீங்கள் சொல்லும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு சகாயம் செய்வார். அவரிடத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். அவரிடத்தில் நம்ம நோக்கி ஜெபிப்போம். ஆண்டவரே, உண்மையான பக்தி உள்ளவர்களாக எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. உண்மையான பக்தி தேவனுக்கு கீழ்ப்படுகிறதும், உண்மையான பக்தி தேவன் என்ன சொல்கிறார் அதை செய்கிறது. உண்மையான பக்தி தேவ சித்தம் எதுவோ அதையே நான் நிறைவேற்றுவேன் என்று சொல்லுகிற அந்த ஒரு உண்மையான ஒரு வாழ்க்கை, பரிசுத்தமான வாழ்க்கை, கீழ்ப்படுதல் உள்ள வாழ்க்கை, உண்மையே விசுவாசிக்கிற வாழ்க்கை, நீரே எல்லாம் என்று சொல்கிற வாழ்க்கை நான் வாழ வேண்டும் ஆண்டவரை. அப்படி ஒப்பு கொடுத்து பாருங்க. இந்த நாளில் ஆண்டவர் சகாயம் உங்களுக்கு அளவில்லாமல் கிடைக்கும். ஆண்டவர் உங்களுக்கு சகாயத்தை தரும் பொழுது உங்கள் குடும்பங்கள் விருத்தி அடையும், உங்கள் வியாபாரங்கள் ஆசீர்வதிக்கப்படும், உங்கள் தொழில்கள் விருத்தி அடையும், உங்கள் எல்லைகளை விரிதாக்குவார். வலதுபுறம் இடதுபுறம் இடங்கொள்ளாமல் நீங்கள் பெருக ஆரம்பிப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் நோக்கி பார்த்து நம்ம ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அற்புதமான வேலையில் ஆண்டவரே சகாயம் செய்வேன் என்று சொன்னீரே,
எங்களுக்கு அந்த சகாயம் வேணும் ஆண்டவரே. பார்க்கிறவர்கள் கர்த்தர் இவர்களோடு இருக்கிறார், உண்மையான கிறிஸ்தவர்கள், உண்மையான கிறிஸ்துவ ஆராதிக்கிறவர்கள், உண்மையான கிறிஸ்துவ வார்த்தைகளை வாசிக்கிறவர்கள், அதன்படி கை கொள்றவர்கள், நடக்கிறவர்கள் என்கிற சாட்சி வரட்டும் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க, உடைய கிருபைக்குள்ள மூடிக்கொள்ளுங்க. துதி கன மகிமை எல்லாவற்றையும் ஒருவருக்கே ஏறெடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.